ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது காலையில் வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த டைமில் எந்திரிச்சிட்டேன். 4:30 to 5:30க்குள்ளே சமைக்கணும். எந்திரிச்ச உடனே வந்து ஹீட்ரு போட்டுட்டு நான் சரி குளிக்கலாம்னு சொல்லிட்டு பல் ப்ரஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். கேரட் எடுத்து வச்சுட்டேன். கேரட்டு வந்து ரைஸ் வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ரைஸ் வச்சுட்டு ரைஸ் ஆனதும் சரி ஓகே கேரட்டு சீவி வச்சுட்டேன். கேரட்டு சீவுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு. என்னோடய ஹஸ்பண்ட் எனக்கு கேரட்டு துருவி கொடுப்பாங்க. சரி காலையில் அவங்க கொஞ்சம் லேட்டாக வந்தாங்க. அது சரி தூங்கட்டோன்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டேன். என்னால் வந்து அந்த 3 கேரட்டை துருவுறதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அது ஒரு சாகசம் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. சரி கேரட்டு துருவி வச்சுக்கிட்டேன். கேரட்டு பசங்க சாப்பிட மாட்டேங்கிறாங்க, சாப்பாடுலேருந்து எடுத்து வெளியே வச்சிடுறாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணிடுறேன், இந்த கேரட் சாதம் வந்து செஞ்சு கொடுத்துடுறது. சப்பாத்திக்கு பொரியல் மாதிரி செஞ்சால் அதையும் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. கேரட் சாதம் செஞ்சு கொடுத்தா சாப்பிட்றாங்க. சரி ஓகே துருவி ஒரு வழியாக முடிச்சுட்டு வந்து ஆனியன் கட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாய் நான் வந்து தக்காளி போடல கேரட் சாதத்துக்கு. தக்காளி போட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு லெமன் மட்டும் ஒரு லெமன் புழிஞ்சிப்பேன். சரி கேரட் சாதம் வந்து ஃபஸ்ட்டு ஆயில் சூடு பண்ணிவிட்டு வந்து கடலைப்பருப்பு வந்து உளுந்து போட்டுட்டேன். ஜீரகையும் வந்து கடுகு போட்டுட்டேன். எனக்கு வந்து வேர்க்கடலை போடலாம், நான் வந்து போடலாம். ஏன்னா தம்பி வேர்க்கடலை எல்லாம் எடுத்து வெளியே வச்சிடுறான். எடுத்து வெளியே வச்ச உடனே என்ன ஆகிடுது, நமக்கு ஃபீல் ஆகுது இது வேஸ்ட் ஆகுதுன்ட்டு ஃபீல் ஆகுது. அதனால் லெமன் ரைஸில் மட்டும் போடுறேன். புளியோகரையில் கொஞ்சம் இருக்கும் அதில் ஆல்ரெடி, அதை கொஞ்சம் போட்டுடுவேன். சரி ஓகே தாளிச்சிட்டு வந்து ஆனியன் மட்டும் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிட்டேன். கேரட்டு வந்து துருவி வச்சுருந்தேன் ஆல்ரெடி. சரி ஓகே ஃப்ரை பண்ணி நல்லா வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் வணக்கிட்டு கேரட் சாதத்துக்காக கேரட்டு வேக வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கொஞ்ச நேரம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை பண்ணிவிட்டு மஞ்சள் மட்டும் போட்டால் போதும். மஞ்சள், பெப்பர் பொடி, அதாவது இங்கு, பிரியங்காயம். எனக்கு வந்து தமிழ் வார்த்தைகள் அவ்வளோ கரெக்டான வர்றது கிடையாது. பிரியங்காயம் இங்குன்னு சொல்கிறேன். இங்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டு பேசுமான்னு சொல்லாதீங்க. ஏன்னா நான் இவ்வளோ ட்ரை பண்ணி வீடியோ போடுறதே பெரிய விஷயம். எனக்கு தமிழ் வந்து ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பழைய சப்ஸ்கிரைபர்கள் எல்லாருக்கும் என்னோடய தமிழ் அறக்க பறக்கான்னு தெரியும். புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ சொல்கிறேன். எனக்கு தமிழ் அவ்வளோ கிளியராக வராது. எனக்கு கொஞ்சம் வந்து கர்நாடகான்றனால வந்து தமிழ் இப்போ தான் நான் கற்றுக்கிட்டு எல்லாம் பேசி வீடியோ போட்டதுனால வந்து தப்பாக இருந்தால் சாரி. ஒரு வார்த்தைகள் தப்பாக வரும், அதுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரி அப்புறம் கேரட் வெந்துருச்சு. கொஞ்சம் நெய் போட்டுட்டேன். தாளிக்கும் போதே நம்ம நெய் போட்டால் என்ன ஆகுது, தலை பிடிக்குது. அதே மாதிரி இங்கு போடும்போது தலை பிடிச்சிடும். கருப்பு சீக்கிரம் வந்து தலை பிடிச்சிட்டு கருப்பாயிடும். அதுக்கு பெருங்காயத்தூள் அதாவது லாஸ்ட்டாக போடணும். அதே மாதிரி வந்து நெய் வந்து லாஸ்ட்டாக போடுவேன். போட்டுட்டு நான் வந்து வாழைக்காய் அது வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். பெப்பர் பொடியும் ஜீரக பொடி வேணும்னா போடலாம், இல்லைன்னா வந்து அப்படியே பெப்பர் மட்டும் போடலாம். சரி ஓகே போட்டு வச்சுட்டு நான் வீட்டில் அரைச்சிருக்கிற காரப்பொடி தூள் தான், அதாவது தனியா காரப்பொடி எல்லாமே வீட்டில் மிக்ஸ் பண்ணி நான் அரைச்சிருக்கேன். அது போட்டு தான் நான் வந்து இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். வாழைக்காய் ஃப்ரை நம்ம வீட்டில் என்ன தூள் இருக்கோ அது நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம வீட்டில் இல்லைன்னா குழம்பு மிளகாய் தூள் வந்து வீட்டில் இருக்கும் இல்லையா, அது வந்து கடையில் வாங்கிட்டு வந்து எப்போனா வச்சுருந்தேன். அதை போட்டு ஃப்ரை பண்ணால் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் பாப்பா ரெடி ஆகிட்டு வந்துட்டேன். பார்த்துட்டு கேரட் சாதமா சரின்ட்டு போயிட்டேன். அது தம்பி எது கொடுத்தாலும் சாப்பிட்டுடுவா. பாப்பா கொஞ்சம் வந்து பாப்பா என்னென்ன சமைச்சிருக்காங்க மம்மின்னு பார்த்துட்டு அவள் சாப்பாடு விஷயத்தில் வந்து ரொம்ப சரி போட்டு பூண்டு தட்டி போட்டோம்னா அந்த பூண்டு வாசனை நல்லாயிருக்கும். வாழைக்காய் ஃப்ரைக்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். நான் எப்போவுமே வாழைக்காய் ஃப்ரை பண்ணால் அதே மாதிரி வாழைக்காய் கபாப் பண்ணுவேன். வாழைக்காயில் கபாப் பண்ணால் நல்லா தான் இருக்கும். உருளைக்கிழங்குலே பண்ணுறேன் எல்லாம், அதாவது காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மஷ்ரூம் இதில் எல்லாமே பண்ணலாம், நல்லா தான் இருக்கும். சரி இன்றைக்கி வாழைக்காயில் கபாப் போடலான்னு தான் நினச்சேன். சரி வேண்டாம் அப்படின்ட்டு எப்போ எண்ணெய் பொருள் அதிகமாக அப்போ கூட அப்படி செஞ்சிட்டேன்னா இதுலேயே எண்ணெய் அதிகமாகிடுச்சு. மம்மி எண்ணெய் இதுலேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க.
சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு எண்ணெயெல்லாம் வடிகட்டிட்டு நான் இது பண்ணிட்டேன். ஒரு ஒரு டைம் அப்படியே அவசரத்துக்கு நிறைய ஊற்ற வேண்டிய ஆயிடுச்சு. சரி ஓகே பரவாயில்ல பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு எண்ணெயெல்லாம் இது பண்ணிவிட்டு எடுத்து பாக்ஸில் போட்டுட்டேன். அது வந்து பண்ணி முடிச்சுட்டேன். பண்ணி முடிச்சுட்டு பூஜை வந்து 6 to 7 மணிக்குள்ளே பண்ணலான்னு சொல்லிட்டு வாசல் கழுவி கோலம் வந்து ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்பேன். பார்த்து சப்போர்ட் பண்ணாங்க. இன்றைக்கி தான் நேற்றுக்கு தான் போட்டிருக்கோம். என்னன்னா நான் வந்து சீக்கிரம் அதே மாதிரி வந்து எல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்துட்டேன். என் ஃப்ரெண்டு கால் பண்ணதும் எனக்கு வந்து மறந்து போச்சு. ஏன்னா அவள் வந்து எதுக்கு என் ஃப்ரெண்டு கால் பண்ணான்னா, எனக்கு ஒரு வீடியோ வந்து கிடச்சிது. அவங்க பெங்களூர் தான். அவங்களோட வீடியோ நானும் பார்ப்பேன். ஏன்னா நம்ம ஊர் கன்னடா பேசுனா நமக்கு ஒரு ஆசை இருக்கும். நம்ம கன்னடா வீடியோ அப்போ சரி பார்க்கலாம். நான் எல்லா வீடியோக்கும் லைக் கொடுப்பேன். ஆனால் என்னோடய வீடியோக்கு தான் லைக் வர்றது கொஞ்சம் கஷ்டம். சரி அவங்க வீடியோ ஒன்று என்னோடய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன் உனக்கு இந்த மாதிரி ஒரு இதாகிடுச்சா, சாப்பாடு கூப்பிட்டு சாப்பாடு போடாமல் யாரானா இந்த மாதிரி விட்டுட்டாங்களான்னு கேட்டேன். ஆமாம் அந்த மாதிரி தான் உனக்கு தான் தெரியுமே. எனக்கு ஒரு நம்ம ஃபேமிலியாகவே ஒருத்தர் கூப்பிட்டுட்டு என்னாச்சு, நீங்கள் இன்றைக்கி சமையலே செய்யாதீங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க. நானும் சரி கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகலைன்னா நமக்கு மரியாதை இருக்காது, நம்ம வீடு ஏறி வந்து கூப்பிட்ருக்காங்களேன்னு சொல்லிட்டு நானும் அன்றைக்கி சாப்பாடே செய்யலை. சரி நம்ம அங்கே தானே போக போகிறோம் அப்படின்ட்டு சரி அவங்க அதுக்கப்புறம் கண்டுக்கவும் இல்லை, மறுபடி கூப்பிடல. அது ஒரு ஃபீலிங். என் ஃப்ரெண்டு கேட்டால் நான் அதுக்கு பதில் சொல்லிவிட்டு இது பண்ணேன். சரி ஓகே அது எல்லாருக்கும் ஒருத்தருக்கு நடந்திருக்கும். கூப்பிட்ருப்பாங்க ஆனால் சாப்பாடு வந்து சாயந்தரம் ஆனதும் கூப்பிட மாட்டாங்க, அதை மறந்துடுவாங்க. ஏதோ அவங்களுக்கு என்ன நடக்குமோ என்னவோ தெரியல. அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஒரு ஃபீலிங்கை என்னால் மறக்க முடியல. ஒரு வாரம் ஃபீல் பண்ணேன். அது என்னடா இது நம்மளை சாப்பாடு கூப்பிட்டுட்டு நம்மளை மறுபடியும் சாயந்தரம் கூப்பிடவே இல்லையேன்னு ஒரு ஃபீலிங் ஆச்சு. அதுக்கப்புறம் போக போக எல்லாம் மறந்துட்டேன். அதுதான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட இப்போ பேசினேன். அப்புறம் வந்து நான் சாப்பாடு வந்து கலரிட்டு ஆற வச்சு தான் நான் வந்து பாக்ஸுக்கு பேக் பண்ணுவேன். ஏன்னா அது வந்து ஆற வைக்கலைன்னா அது கெட்டு போயிடும். அது வந்து அந்த தண்ணி சூடுக்கு வந்து தண்ணி இறங்கி வரும் சாப்பாடில். அதில் வந்து அந்த சாப்பாடு வந்து பசங்க சாப்பிட்டு வருவாங்க. சாயந்தரம் பாக்ஸு கழுவுறதுக்குள்ளே ரொம்ப பேட் ஸ்மெல் ஆகிடும். அதனால் என்ன பண்ணுறேன், டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதில் இருக்கிற தண்ணி துடைச்சிடுவேன். அதே மாதிரி சாப்பாடெல்லாம் ஆற வச்சுட்டு தான் நான் பேக்கே பண்ணுவேன். சரி ஓகே டீ போட்டுட்டு வச்சுட்டேன். டீ போட்டு வச்சுட்டு ஒரு கிளாஸ் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஒரு கிளாஸ் தான் டீ போட்டு குடித்தேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சரி தூங்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அப்புறமா போடலான்னு பார்த்தேன். சரி எனக்கு வந்து இதுவே போதுமாமா, கொஞ்சம் கொஞ்சமாக குடிக்கலான்னு சொல்லிவிட்டு டீ 2 பேரும் குடிச்சிட்டோம். குடிச்சிட்டு ஃபஸ்ட்டு அவர் வந்து தூங்கிட்டு தான் இருந்தாங்க. நான் மட்டும் குடிச்சிட்டேன் மாமான்னு. சரி நீ அப்புறமா எனக்கு போட்டு தான்னாங்க. சரி ஓகேன்ட்டு நான் குடிச்சிட்டேன். குடிச்சிட்டு நான் எல்லா லேடிஸுங்களுக்கும் இப்படி தானா, இல்லை எனக்கு மட்டும்தான் இப்படி தானான்னு தெரியல. எனக்கு ஃபஸ்ட்டு டீ போட்டேன்னா எனக்கு 2 பிஸ்கெட் இருக்கணும். வந்து அது சின்ன வயசுலேருந்து தான் நான் பழகிட்டேன். ஒரு எப்படின்னா இப்போ கூட எங்கள் ஊருக்கு அம்மா வீட்டுக்கு நான் போயிட்டேன்னா ஒரு அண்ணா, அதாவது எனக்கு மாமா முறை அவங்க இது சொல்லியிருக்கேனா சொல்லலையான்னு தெரியல. அவங்க எப்போவுமே எனக்கு வந்து அவங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிட்டு அடிபட்டிருந்தது. அவங்களுக்கு பன்னு வாங்கி கொடுக்காமலே நான் கம்பெனிக்கு போனதே கிடையாது. அப்போ வந்து பழகிட்டேன். அவருக்கு வாங்குகிறேன் மாமாவுக்கு பன்னு, எனக்கு வாங்கலான்ட்டு. அவங்க பைக்கில் அடிபட்டு விழுந்திருந்தாங்க. அவங்களுக்கு டெய்லி நான் பன்னு டீ வீட்டில் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுப்பேன். அந்த அப்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்து தான் எனக்கு பழகிடுச்சு. அதனால் பிஸ்கெட் இருக்கணும், இல்லைன்னா பன் இருக்கணும். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்டுடுவேன். சப்பாத்தி இருந்தால் சப்பாத்தி. எனக்கு டீ குடித்தா வந்து இல்லை பன்னு இல்லை டீ. டீ ஏதானு ஒரு தொட்டுக்கிறதுக்கு இருந்தால் தான் எனக்கு திருப்தி அடையும். சரி என்னோடய ஹஸ்பண்ட் இது விட மாட்டேங்கிறியாம்மா, இதெல்லாம் இப்படியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து இதுதான் ஃபாலோ பண்ணுறேன். எப்படியாச்சும் நான் வந்து இது மறக்கணும்னு நினைக்கிறேன், முடியறதில்ல. எது இருந்தாலும் நான் உள்ளே டீக்குள்ளே தொட்டு சாப்பிட்டா தான் எனக்கு திருப்தி ஆகும். அது பழகிடுச்சு. சரி அப்புறம் வந்து
எல்லா வேலையெல்லாம் முடிச்சிட்டேன். சனிக்கிழமை விலாகு. சனிக்கிழமை நெக்ஸ்ட்டு வெள்ளிக்கிழமை முடிச்சுட்டு சனிக்கிழமை சாயந்தரம் தான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணேன். சாயந்தரம் டீ வைக்கலான்னு சொல்லிட்டு டீ குடிக்காமலே வேலை ஸ்டார்ட் ஆகுறது இல்லை. சரி கொஞ்சமாக பால் எடுத்து வச்சுட்டு டீ வச்சுட்டேன். வச்சு அக்கா வந்து ஃபோன் பண்ணியிருந்துச்சு. அம்மாக்கிட்ட பேசிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். வந்து எல்லாரும் வந்து ஊருக்கு கூப்பிட்றாங்க, நீங்கள் கூப்பிட்ட எக்ஸாம் வேறு இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு பேச்சு முடிச்சுட்டேன். அக்கா பையன் பெரியவன் ஃபோன் பண்ணி, அம்மா நீங்கள் 2 அப்பாவும் கூப்பிட்டுட்டு நீங்கள் வாங்கம்மான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரிப்பா நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு மாமா ஒசூர் போயிருந்தாங்க பாப்பாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு. நானும் பப்ஸு சாப்பிட்டுட்டு இருந்தேன். நீ சாப்பிடு இன்னும் குண்டாகுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சாப்பிடுவேன். இது ரொம்ப ரேராக எடுத்து வந்து கொடுப்பாங்க. பப்ஸு, சமோசா இது எதனா வந்து வாங்கி கொடுத்தாங்கன்னா அதுக்கு 10 திட்டு வாங்கணும். ஏன்னா அவங்க வெளியே ஆயில் வாங்கி கொடுக்க மாட்டாங்க. வீட்டில் வேணும்னா நீ சாப்பிடுன்னுவாங்க. அது எனக்கு பழக்கம். சின்ன வயசில் இந்த சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவேன். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.